நம்ம இன்னைக்கு கூடி வந்த காரணம் என்னன்னா, நமக்காக ஒருவர் மரித்து இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நாம இன்னைக்கு மௌனமா இருக்கிறதுக்கு வரல. ஏனென்றால் நம்ம கர்த்தர் மௌனத்தோடு இருக்கிறவர் இல்லை, அவர் உயிர் தெழுந்தவர். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், அவர் நமக்காக மரித்து இருக்கிறார். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், அவர் எதற்காக மரித்தார் நமக்காகனா, நாம் வாழும்படியாக அவர் மரித்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், நாம் மரிக்கப்பட வேண்டிய இடத்துல நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் நமக்காக மரித்தார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், நான் சொல்கிற வார்த்தை ரிசீவ் பண்ணி ஆமேன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்கன்னா அப்போ அது உண்மையாகவே நடந்தது, நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய இடத்த ஒருத்தர் எடுத்துட்டு அவருடைய இடத்த உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை வாழ வச்சுட்டு அவர் மரிச்சிட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அது அவர் நமக்காக அவரே நமக்கு எல்லா பலியாகமோ இருந்து அவர் பலியாக, அவரே ஜீவ பலியாக அவரை கொடுத்துட்டாரு. நம்ம இதுக்கப்புறம் எதற்கும் பலி செலுத்த தேவையில்லை, நம்ம எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்காக ஒருவர் மரித்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், நம் சார்பில் ஒருத்தர் மரித்திருக்கிறார். நாம் அவர் மரித்ததினால் நம்ம இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கணும். கர்த்தர் நம்ம மேல் வைத்து அன்பு இருக்கும், அவர் நம்ம மேல் வைத்த பாராட்டின தயவு இருக்கும். நம்ம எப்படி இருக்கணுமா? நல்லா சொல்லுங்களேன். நன்றி அறிதல் உள்ளவராக இருக்கணும். அவர் நம்ம மேல் பாராட்டின அன்பிற்கு நம் பாத்திரர்களா இல்லை, இருந்தாலும் அவருடைய மாறாத கிருபையினால நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நம்ம பாட போகிறோம். இன்னைக்கு காலை வேளை நம்ம எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்கணும். கிறிஸ்து அவர் இருக்கிறதுனால தான், அவர் மரித்திருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு சபையில் உயிரோடு இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாம் புதிய ஏற்பாட்டு சபை உள்ளே வருவதற்கு முக்கியமான காரணமே பங்காயிருக்கிற ஒருத்தர் யாரு? நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். ஏசு இல்லைன்னா நம்ம இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏசு இல்லைன்னா மலவாட்டி என்கிற சபை இல்லை. ஏசு இல்லைன்னா நம்ம உயிர் இல்லை. ஏசு இல்லைன்னா நாம் இன்றைக்கு நின்றிருக்கிற முடியாது. ஏசு இல்லைன்னா திரைச்சீலை கிழிந்திருக்காது. ஏசு இருக்கிற தொட்டு தான் கிருபாசனத்தில் நம்ம ஓடி வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். அவர் பிரசன்னத்தில் நிற்பதற்கு காரணமாகிய ஒரே நல்லவர் யாரு? நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், எல்லாம் இந்த அறிவு புரிந்தவர்களா? அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் மரித்தார். அப்பேற்பட்ட அன்பை நம்ம பாட போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னோடு சேர்ந்து ஒரு புதிய பாடல் நீங்கள் எல்லாரும் கற்றுக்கிட்டு என்னோடு சேர்ந்து பாடணும்னு ஆசைப்படுறேன். ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்காக நீங்கள் பலியானீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் நமக்காக பலியாக இருக்கிறார். அவரே நமக்காக பலியாக இருக்கிறார் என்றது அந்த அறிவை நம்ம வைத்து கொண்டு நம்ம எல்லாரும் பாட போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னோடு சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. யாவரும் சேர்ந்து உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, எல்லா வாய்களை திறந்து ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே. சபையாக யாவரும் 2 கரங்களை உயர்த்தி உமக்கே, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தம் உள்ளவர் நீ, சாபமாயா நீரே.
பரிசுத்தமுள்ளவர் நீ பாவமாயானீரே, நீதிமானாக என்னை மாற்றி நீதிமானாக என்னை மாற்றி கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கிய. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆட்டுக்குட்டியானவரே, அந்த மேலான ஆட்டுக்குட்டியை நம் சார்பில் மரித்தவர், நம் பாவங்களை சுமந்தவர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை என் உடலுள் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே, காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால் நான் சுகமானேனே. 2 கரங்களை உயர்த்தி ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டி யாவரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவர், அந்த பரலோக தகப்பன், அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிருக்கிறார். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. யாவரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. சபையார் யாவரும் இந்த காலை வேளையில் அவரை பார்த்து அவரை உயர்த்துவோம். கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினி, கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினி, ஆசீர்வாதமாக என்னை மாற்றி, ஆசீர்வாதமாக என்னை மாற்றி, நீதிமானானேனே
எனக்காய் சாபமானதனால் நீதிமானானேனே. எனக்காய் சாபமானதனால் சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் சாபங்கள். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆட்டுக்குட்டியே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானி ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே. பாவம் ரெண்டு கரங்களை உயர்த்தி உமக்கே ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனாயானேனே நீர் ஏழ்மையானதனால். செல்வந்தனாயானேனே நீர் ஏழ்மையானதனால் சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. யாவரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. அந்த மேலான பலி, அந்த உன்னதமான பலி, அந்த ஆட்டுக்குட்டியானவர் பலி செலுத்தப்பட்டது நிமித்தமாக நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோமே. சபையே உமக்கே எங்கள் ஆராதனை, பாவம் யாவையும் உம்முடலில் சுமந்தீரே. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. சுகத்தை என் உடலில் தந்தீரே. சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே. பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே. காயங்களால் நான் சுகமானேனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானி. அவரை பார்த்து, அவரை பார்த்து, அந்த ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து, ஓ நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக சிலுவையில் தொங்கினவர், நம் பாவத்தை சுமந்தாரே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 உமக்கே
எனக்காக என் சார்பில் மரித்தவர். ஓ, நான் தொங்க வேண்டிய இடத்துல அவர் தொங்கினாரு. ஓ, நான் வாங்க வேண்டிய காயங்களை எனக்காக அவர் வாங்கினாரு. ஓ, நான் இன்றைக்கு பிழைத்திருக்க, நான் இன்னைக்கு ஐஸ்வர்யவானாய் நிற்பதற்கு அவர் ஏழ்மையானாரு, அவர் தரித்திரனானாரு. ஓ, என் தரித்திரத்தை போக்குவதற்காக அவர் எனக்காக அடிக்கப்பட்டார்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி, கிறிஸ்து எனக்கா சாபமாய் மாறினி, கிறிஸ்து எனக்கா சாபமாய் மாறினி, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினி, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினி, நீதிமானானேனே எனக்காய் சாபமானதனால், நீதிமான் எனக்காய் சாபமானதனால், சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. யாவரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியாகி, ஓ ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, ஏழையாய் மாறினி, ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. உணர்ந்து சொல்லுங்களேன், எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, செல்வந்தனையானேனே நீரேழ்மையானதனால், செல்வந்தனையானேனே நீரேழ்மையானதனால், சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. 2 கரங்களை உயர்த்தி, சிலுவை மரணத்தால் என் தரித்திரம் நீங்கியதே. அந்த ஆட்டுக்குட்டியை, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியாகி, சபையார் அந்த ஆட்டுக்குட்டியை அந்த இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோம். நமக்காக அரிக்கப்பட்டவர், நமக்காக முள்கிரீடம் சூட்டப்பட்டவர், ஓ நமக்காக கொல்லப்பட்டவர், ஓ அவர் நமக்காக பலியாயிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. சபையார் யாவரும் சேர்ந்து, இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, யாவரும் சேர்ந்து ரத்தமே, நமக்காக சிந்தப்பட்ட விலையேற பெற்ற உச்சிதமான ரத்தம், நம் பாவங்கள் யாவையும் கழுவுகிற ரத்தம், நம்மை ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தில் உள்ள சேர்க்கிற ரத்தம், நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிற ரத்தம், ஒவ்வொரு நாளும் நம்மளை கழுவுகிற ரத்தம், நம்மை கிருபாசனத்திலே கொண்டு வந்த ரத்தம், நமக்கும் பிதாவுக்கும் உறவை ஏற்படுத்துகிற ரத்தம், அந்த மேலான ரத்தத்தை பாருங்கள். எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தம், சபையார் யாவரும் சுத்திகரித்த பரிசுத்த, ரெண்டு கரங்களை உயர்த்தி ரத்தமே, பட்ட ரத்தமே, விலையேற ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக, ரெண்டு கரங்களை உயர்த்தி சபையார் யாவரும் ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி, உணர்ந்து சொல்லுங்களேன், சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த, சொல்லுங்களேன், பிரவேசிக்க, அவர் பிரசுரத்தில் தைரியமாய் வர வழி செய்த ஒரே ரத்தம், அந்த மேலான ரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், நமக்காக அடிக்கப்பட்ட ரத்தம், விலையேற பெற்ற நல்ல ரத்தமாக இருக்கிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்ட, சபையாருடைய சத்தத்தை உயர்த்தி ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே,
ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. யாவரும் சேர்ந்து சொல்லுங்களேன், ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. ரெண்டு கரங்களை உயர்த்தி சபையார் யாவரும், ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, அடிக்கப்பட்டது, நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், நம் பாவங்களை கழுவுவதற்காக அவர் நம்மில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினாலே நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக கொடுத்தாரு. அந்த அன்பு எவ்வளவு பெரியது! இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரியது! அவர் தம்முடைய ஜீவனை பொருட்படுத்தாமல் நம்மை மேன்மையாக கருதினாரே, நம்மை மேன்மையாக கருதினாரே. அவர் நம்மேல் அவ்வளவாய் அன்பு கூர்ந்து இருக்கிறார். அவர் நம்ம மேல பாசமாக இருக்கிறாரு. இந்த காலை வேளையில உங்க கண்கள் அந்த கல்வாரி பக்கம் திரும்பட்டும். நமக்காக அடிக்கப்பட்ட, நாம் வாழ்வதற்காக, நாம் சுகமாய் இருப்பதற்காக, நம் தலைமுறைகள் ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்பதற்காக அவருடைய தலையில முற்கிரீடத்தை சுமந்தார். நம்ம இருதயத்துல பாவம் வரக்கூடாதுன்னு அவர் விழாவுல ஈட்டியில குத்துனாங்க. நம்மை யாரும் ஏளனமாய் பார்க்க கூடாது என்று அவர் முகத்துல காரி துப்புனாங்க. அவரை அறைந்தார்கள். சகலத்தையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பொறுத்துக்கிட்டார். எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பொறுத்து கொண்டார்.
40ற்கு 1 குறைய கசையடிகளும், உடம்புல இருக்கிற ஒரு ரத்தம் இல்லாதபடி உடம்பு முழுவதும் காயங்களால அந்த கொல்கதா மலையில ஏறி போனார். இந்த காலை வேளை உங்களை பார்த்து சொல்றேன், சகலத்தையும் அவருக்கு நடப்பிக்கும் பொழுது அவர் சிந்தனையில இருந்த ஒரே காரியம், என் பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பான், என் பிள்ளை வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பான், என் பிள்ளை பிதாவின் இடத்துல வந்துருவான், என் பிள்ளை பரலோகத்துல இருப்பான். இன்னைக்கு நான் இதை பொறுக்கலைன்னா நாளைக்கு என் பிள்ளை நான் சந்தோஷமா என்னோடு இருக்க முடியாது என்ற ஒரே காரணத்தை அவர் சிந்தையில வைத்துக் கொண்டு அத்தனை காரியங்களும் நமக்காக பொறுத்துக்கிட்டார். இப்பேற்பட்ட மேலான அன்பு, மேலான அன்பு. அவருடைய அன்பை எந்த ஒரு பொருளோடையோ எந்த ஒரு மனிதருடைய ஒப்பிடவே முடியாது. இந்த உலகத்தில் எந்த மனிதரும் நமக்காக செய்யாதது ஒரே ஒன்று பெரிய காரியம், அவர் நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்தார். நம் சாபத்தில் மரித்திருப்போம். வேதம் தெளிவாக சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம பிழைத்திருக்கும்படி அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் உயிராக இருக்கும்படி அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு காலை வேளையில உங்க இருதயம் அவரோடு இணைந்து இருக்கட்டும். இன்றைய போர் ஒரு நாள்ல தான் அவரை அத்தனை துன்பப்படுத்தினார்கள், எல்லாவற்றையும் நமக்காக ஏற்றுக்கொண்டார். இந்த மேலான அன்பை பார்த்து, அந்த இயேசுவின் அன்பை பார்த்து, அந்த குற்றமற்ற அந்த வெள்ளாட்டுக்குட்டியை பார்த்து 2 கரங்களை உயர்த்தி உங்க கண்கள் கல்வாரியை நோக்கி பார்க்கணும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுவே, கண்கள் கலங்கிடுதே. 2 கரங்களை உயர்த்தி கல்வாரி அன்பை எண்ணிடும் கண்கள் கலங்கிடுவே.
எண்ணிடும் கண்கள் கர்த்தாவும் வாழுகள் உண்மையாய் உணர்ந்து என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. யாரெல்லாம் சொல்ல முடியும்? 2 கரங்களை உயர்த்தி எங்களை தரை மட்டும் தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும். அவரை பார்த்து சொல்லுங்களேன், ஏற்று என்றும் நடத்தும். 2 கரங்களை உயர்த்தி கல்வாரி அந்த மேலான அன்பை பார்த்து நமக்காக கசையடிகளை வாங்கினவர், நமக்காக அவமானத்தை சகித்தவர், நமக்காக முள்கிடத்தை சுமந்தவர். அவர் உடம்பு உழுத நிலம் போல இருக்கிறது. நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அந்த இயேசுவை பார்த்து கல்வாரி அன்பை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும்